ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3 உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததும் தோல் உரித்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கினதும் 2 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிச்சதும் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா சுண்டுனதும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி கறி ரெடிங்க. சாப்பாட்டுக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.